எதையும் மாற்றி அமைக்கும் திறமை உடையவர். அசுரத்தன்மை என்பது மிகவும் பிரம்மாண்ட வளர்ச்சி என்று தான் கொடுத்துருக்காங்க. அசுர வளர்ச்சி என்றாலே பிரம்மாண்டம். அசுர வேகத்தில் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அசுரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவதே, குருவாக இருந்து அமைப்பை ஏற்படுத்தி தருவதே சுக்கிர பகவான் தான். அதனால தான் சுக்கிரனுக்கு ஏற்புடையதாக திருமணம் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று தன்னுடைய தோஷங்களை அனைத்தையும், விருச்சிகராசியுடைய தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து, குருவோடு சேர்ந்த சுக்கிரன் பார்வை, சூரியனோட பார்வை, புதனோட பார்வை சேர்ந்து நம்ம ராசி மேலே விழுது, நம்ம தலை பாகத்தில் விழுதுங்க. ஓம் விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 20/5/2024 முதல் 14/6/2024 வரை ரிஷப ராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்கு பலாபலங்களை வழங்குவார் பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த அன்பும் பண்பும் நிறைந்த விருச்சிக ராசிகாரங்க இனிமேல் தொந்தரவு என்பது கிடையாது. இந்த சுக்கிர பகவான் 7ஆம் அதிபதி அல்லவா. அந்த அன்பும் பண்பும் ஏன் சொன்னனா, திருமணம் பாக்கியம் கிட்டக்கூடிய காலம். இனிமேல் அன்பு சார்ந்த விஷயங்களும் காதல் சார்ந்த விஷயங்களும் நம்ம கைகூட போகுதுங்க. ஏன்னா அதை தான் சொல்லணும். 7 என்பது பார்ட்னர்ஷிப்பு, தொழில், வெற்றி என்று சொல்லக்கூடிய, வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம். ஐயா, வெளியூர் சென்று நாம் பிழைக்கின்ற பாக்கியம் ஏற்பட போதுங்க. இதுதான் முதல் ஆதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய வளர்ச்சி. குரு பகவான் ஒரு வீட்டில் இருக்கார், அந்த வீட்டுக்கான அமைப்பு கொடுத்துருக்காங்க. அவர் ரிஷபராசிக்கு இடம்பெயர்ந்துட்டார். ரிஷபராசியில் இடம்பெயர்ந்தும் சுக்கிர பகவான் அவர் வீடு கொடுத்தவனுடைய அமைப்பை பார்க்க வேண்டும். அது வரைக்கும் 12ல் இருந்தார். 12ஆம் இடத்தில் விட்டுட்டு இப்போ தான் வெளியேறி நேராக அவருடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியின் வீட்டுக்கான அதிபதி, 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று 7க்கும் 12க்கும் உடையவர் அல்லவா நம்மளுக்கு சுக்கிர பகவான். சுக்கிரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று தான் கொடுத்துருக்காங்க. சுக்கிரன் கெடாமல் இருக்கணும். ஒருவருக்கு திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, சுக்கிரன் கெட்டுட்டா சாமியார் அவர், என்ன மேல் சாமியாராக தான் போயிடணும். பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். இறை நாட்டத்தோடு வாழக்கூடிய காலமாக அமையும். தாந்திரிகம் மாந்திரிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும். எல்லா அமைப்பும் சுக்கிரன் ஒருவரே, அவர் தான் அசுரகுரு. தேவகுரு பிரகஸ்பதி என்றாலும் அசுரகுரு நம்ம சுக்கிர பகவான். அதாவது உயிர்ப்பிக்கும் மந்திரம் சிவனை தவிர்த்து அடுத்ததாக யாருக்கு தெரியும்னா, அந்த மிருத்யு மந்திரம் அந்த சுக்கிர பகவானுக்கு மட்டும்தான் தெரியுமா. அந்த மாதிரி அதிக பலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை உடையவர் சுக்கிர பகவான். எதையும் மாற்றி அமைக்கும் திறமை உடையவர். அசுரத்தன்மை என்பது மிகவும் பிரம்மாண்ட வளர்ச்சி என்று தான் கொடுத்துருக்காங்க. அசுர வளர்ச்சி என்றாலே பிரம்மாண்டம். அசுர வேகத்தில் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அசுரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவதே, குருவாக இருந்து அமைப்பை ஏற்படுத்தி தருவதே சுக்கிர பகவான் தான். அதனால தான் சுக்கிரனுக்கு ஏற்புடையதாக திருமணம் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று தன்னுடைய தோஷங்களை அனைத்தையும், விருச்சிகராசியுடைய தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து, குருவோடு சேர்ந்த சுக்கிரன் பார்வை, சூரியனோட பார்வை, புதனோட பார்வை சேர்ந்து நம்ம ராசி மேலே விழுது, நம்ம தலை பாகத்தில் விழுதுங்க. எண்ணில் அடங்கா எண்ணங்கள் உருவாகி இருந்தாலும், மனதில் ஏற்பட்டது வந்த துன்பங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் ஒரு நொடியில் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். இந்த 20/5/2024 வரைக்கும் அதில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலம். அதிலேருந்து 16/6/2024 வரைக்கும் நம்மளுக்கு சின்ன சின்ன உபாதைகள் இருந்து வெளிவரப்போகிறோம். வேலை சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட தொய்வான நிலைமை, ஒரு உச்சி புகழ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் முன்னேறக்கூடிய காலம், அசுர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்கு இந்த 26 நாட்கள் நம்மளுக்கு தொடரப்போது சாமி. திடீரென்று லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, வெற்றி என்று சொல்லக்கூடிய, எலெக்ஷனில் நின்றுந்தாலும் வெற்றி பெற்றுவாங்க. தேர்வு எழுதியிருந்தால், நாம் மாணவர்களாக இருந்தால் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலத்திலும் இதுவும் ஒன்றையா. திடீர்னு வேலை வாய்ப்புக்காக நம்ம எழுதி போட்டோம், வெயில் செல்கிறதுக்காக, ஃபாரினோ வெளியூரோ, நம்ம கவர்மெண்ட் ஜாப் என்று சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும்,
திருமணம் சார்ந்த விஷயங்களாகட்டும், அதாவது திடீர்னு பார்த்தா திருமண ஏற்பாடுகள் நடந்து முடிஞ்சிட்ருக்கும். திருமணமே முடிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருமண ஏற்பாடோடு சேர்ந்து திருமணமும் சேர்ந்து முடிஞ்சிட்ருக்கணும். அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்கு இது ஒரு ஆஃபரான காலம் என்று தான் சொல்லுவேன். மனதிற்கு நல்ல நிகழ்வுகள் கண்டிப்பாக நல்ல நிகழ்வுகள் ஏற்பட போகுதுங்க. அமைதி பெறப்போகுதுங்க. நம்ம முதல்ல அமைதி பெறக்கூடிய காலம். வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம், அதாவது வயது மூப்படையவர்களாம் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று தான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த காலம் இனிமையான காலங்கள் என்றே சொல்லுவேன். இப்பொழுது தான் அவங்களுக்கு குருவின் பார்வை, அசுர குருவுடைய பார்வை, சூரியனுடைய பார்வை, புதன் பகவானுடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வை எல்லாம் முட்டுமகாம். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இதெல்லாம் வேறு லெவல் அப்படி தான் சொல்லலாம். அமைப்பெல்லாம் நன்றாக உள்ளது. இறைவன் நம்மளுக்கு இட்ட கட்டளையாக இருந்தால் நல்ல ஒரு அமைப்போட ஒரு கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு ஏற்படும். ஒரு திடீர் அதிர்ஷ்டம் என்று லாட்டரி சீட்டு யோகம்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த காலமெல்லாம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள், மனசுக்கு இதமான ரொம்ப நாளாக நீண்ட காலமாக ஏற்படக்கூடிய அன்புகள், என் மேலே யாரும் கருணை காட்டவில்லை ஐயா, என்னை விட்டுட்டு சொந்தங்கள் எல்லாம் வெளியே போயிடுச்சு, பெற்றவங்கெல்லாம் நிறைய வயதான மூப்பலுங்களாம் சொல்லுவாங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று வந்து சேரக்கூடிய காலம். அவங்களுக்கு என்ன 3 வேளை உணவு கிடைச்சாவே போதுமானது. நம்ம தம்பதியோடு சேர்ந்து அவங்க பேரம்பிள்ளைங்களோடு பார்ந்துருந்தாவே போதுமானது. அவங்களுக்கு அதிகப்படியான ஆசைகள் கிடையாது. இறை நாட்டத்தோடு வாழக்கூடிய காலம் இந்த 26 நாட்கள். சொன்னதை செய்யக்கூடிய காலம். அதாவது இது வரைக்கும் வீடு கட்டுறதுக்கான ஆஃபர் எதனா இருந்தால் நாம் அதை பேஸ் பண்ணி நம்ம முன்னுக்கு வந்துடலாம். இதெல்லாம் எதனா அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இந்த முறை அந்த பாக்கியம் கெட்ட போகுது சுவாமி. எல்லா அமைப்பும் நம்மளுக்கு தேடி வந்து கொண்டு இருக்குது தான் சொல்லும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் அமைப்புகள் எல்லாம் தேடி வந்து கொண்டு இருக்கிறது. இறைவன் நம்மளுக்கு ஆணை பிறப்பிக்காத ஒரு குறை தான் இப்போ ஜீவோவும் வந்துருச்சு. நம்மளுக்கு அரசாங்க உத்தியோகத்தை வேலைக்கு காத்துட்ருக்கவங்க இந்த ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும். நீண்ட நாளாக தேர்வில் நான் எழுதி வெற்றி பெறலைங்க, அரியர்லாம் வச்சிட்ருக்கேன், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியல, வெளியூர் போக முடியல, எனக்கு வெளிநாடு போக முடியல, விசா கிடைக்கல, வேலை வாய்ப்பு கிடைக்கல, எந்த வாய்ப்பும் கிடைக்காதவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆஃபரான காலம். இறைவன் நம்மளுக்கு சில விஷயங்களை தானாக நடத்துவார் என்று சொல்கிறோமில்ல. ஐயா என் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணலான்னு பார்க்குறேன், பைசா இல்லைன்னு, இதெல்லாம் எதையும் தாண்டி சில விஷயங்கள் நடக்குன்னா இந்த மாதிரி கிரகங்களின் கூட்டமைப்பில் நம்மளுக்கு அந்த மாதிரி பாக்கியத்தை கொடுத்து வேலையை முடிச்சுக்குவாங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கிடைக்கும். யாரையாவது உற்ற துணையை நம்ம கல்வி சார்ந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு ட்ரஸ்ட் மூலியமாகவோ நம்ம குழந்தைகளுக்கு கல்வி ஏற்பாடுகளை ஏற்றுக்குவாங்க அவங்களே. அந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்மளுக்கு வரும். பிரச்சனையிலேருந்து நாம் வந்து கொண்டு இருக்கிறதுக்கு இது ஒரு அதான் சொல்லலாம். ஏன்னா அடையாளங்கள் நம்மளுக்கு காட்டக்கூடிய காலமாக அமைகிறது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் துன்பங்களோ துயரங்களோ பட தேவையில்லை. கால்வலி உடல்வலி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்க நோய் இல்லாத வாழ்வு வாழத்துக்கு இதுவே முதல் ஆதாரம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நம்ம மாறப்போகுது. மருத்துவமோ நம்மளுக்கு இனிமேல் தொந்தரவுலாம் செய்யாது, பயப்படாதீங்க. சும்மா ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வேண்டிய விஷயம்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட போகுது. அந்த விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் இனிமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும். கண்டிப்பாக நம்ம உற்றார் உறவினர் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரனோ மூத்த சகோதரனோ காண்றதுக்கோ நாம் போய் சேர்ந்து தான் வரப்போகிறோம். நல்ல உடல் அமைப்பில் தெம்பு கண்டிப்பாக இறைவன் நம்மளுக்கு கொடுக்க போகிறான். ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு முழுமையான தீர்வு என்று கூட சொல்லலாம். தீர்வுகள் கண்டிப்பாக நம்மளுக்கு விலக தான் போகுது. விடுங்க, விருச்சிக ராசிக்காரங்க நொந்து நூடல்ஸ்லாம் ஆனவங்களாம் நிறைய பேர், சும்மா சொல்லக்கூடாது. இனிமேல் அந்த ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு உடல் சார்ந்த விஷயங்களோ நன்றாக கை கொடுக்க போகுது. உடல் பிணி மனப்பிணியில் மனசில் நிறைய நோய் வச்சுருக்குங்க. எல்லாமே இருக்குது, என்னால் அனுபவிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஐயா வீடு இருக்குது, நிலம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எஸ்டேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எதையும் செயல்படுத்த முடியாமல் ஒருவேளை உண்ணுங்கின்ற உணவு கூட நம்ம மாத்திரை போட்டுன்னு சாப்பிடக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கோம். அவையெல்லாம் மாறக்கூடிய காலம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு தான். அந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களில் கூட்டமைப்பில் அந்த நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகிறது. கணவன் சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றம், அவங்களிருந்து இந்த சொத்து பிரச்சனை எல்லாமே தீர்க்கிறதுக்கு இது ஒரு உன்னதமான காலம் என்று தான் சொல்லுவேன். ஐயா வீடு கட்டிட்டு பாதி வயலில் நிற்குதுன்னா அதெல்லாம் சேர்த்து வரப்போறீங்க.
வீடு கட்டிட்டேன், எதுவுமே பண்ண முடியல, இன்னும் கிரகப்பிரவேசமே பண்ண முடியல சாமி, ஏதோ ஒரு தடையெல்லாம் நம்மளுக்கு தடுத்துக்கினே இருக்குது. அந்த தடை உடையக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். நல்ல வாஸ்து காலம் என்று சொல்லக்கூடிய காலமாக வருது நம்மளுக்கு. வாஸ்து பகவான் நம்ம வீட்டுக்கு வாசம் செய்யக்கூடிய நாட்களாக இருக்க போகுது சாமி. வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு இனிமேல் நம்மளுக்கு எல்லாருமே கம்யூனிகேஷன் கொடுக்க தான் போகிறோம். உற்றார் உறவினர் இது வரைக்கும் பகையாக இருந்தாலும் அந்த பகையெல்லாம் மறந்து கூப்பிட்டு நம்மக்கிட்ட பேச தான் போகிறாங்க. நல்ல நட்பு வட்டாரங்கள் நம்மளுக்கு வந்து சேரதான் போகுது. பகைமை இனிமேல் பாராட்ட மாட்டாங்க. நல்ல செயல் திட்டங்களை உருவாக்கக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், அரசாங்கத்துறையிலும் அரசியலில் ஈடுபடுறவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஆஃபர் என்று தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் என்று, சுபம் என்று தான் சொல்லலாம். ஒரே வார்த்தை, இது ஒரு பொன்னான காலம். தொட்டது துலகும் கெட்டது விலகும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இனிமேல் ஒவ்வொரு நாளும் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை கிரகங்கள் நம்மளுக்கு மாறி மாறி கொடுக்க தான் போகுது. விருச்சிக ராசிக்கு பழைய நிலைமையில் இருந்து இப்போ கெடுதலான நிலைமையில் இருந்து இனிமேல் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது என்று தான் சொல்லுவேன். அமைப்பெல்லாம் நல்லா இருக்குதுங்க, விடுங்க, தூக்கி போடுங்க, நன்றாக உள்ளது என்று தான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை, இனிமேல் இனிமையான நிகழ்வுகளும் திடீர் திருமண ஏற்பாடுகள், திடீர் திருமண நிச்சயங்கள், நம்ம குழந்தைகளாகட்டும், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களாகட்டும், கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் தாங்க. ஐயா லோன் கேட்டால் லோன் கண்டிப்பாக கிடைக்கும். வங்கியில் லோன் கேட்டேன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆஃபர் போட்டு கையெழுத்து போட்டு முதல்ல முன்னுரிமையாக நிற்கக்கூடிய காலம். எல்லாமே செயல் திட்டங்கள், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், குழந்தைகள் எல்லாமே நல்லது. எது சொல்லணும், எதையும் சொல்ல முடியாது நம்மளுக்கு. இனிமேல் சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். அதிகப்படியாக பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வந்துடுவோம். முதல்ல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறோமில்ல, அந்த பிரச்சனையிலேருந்து நாம் முதல்ல வெளியே வரும் சாமி. ஏதோ ஒரு சின்ன ஒரு மாத்திரையோ ட்ரீட்மெண்ட்டோ எடுத்து அதிலேருந்து அந்த நோய் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வரப்போகுது. இனிமையான நினைவுள் இனிமேல் வெளியே சொல்லக்கூடிய அமைப்பு போதுங்க. கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்து இறைவனை பார்த்துட்டு அங்கங்கே கோயில் குளம் சென்று நாம் பார்த்துட்டு வந்தால் போதும். மக்களை நம்ம இருக்கிறவங்கள சொந்தக்காரங்களை நம்ம போய் பார்ப்போம். நல்ல ஒரு இன்பமான நிகழ்வுகளை வாழக்கூடிய காலங்களை இன்பமாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வருவோங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் விருச்சிக ராசி ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் மங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை. நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தான் தரப்போகிறான் இறைவன். விருச்சிகம் இனிமேல் ஒளிரூட்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்போம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க நமக்கு இறைவன் முருகப்பெருமானை வணங்கிவர் அந்த கந்தன் காக்கும் கடவுள் கந்தனை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.